ஆண்டவர் நல்லவர். இந்த காலவேளையில நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவார். இல்லையா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நம்ம படுகிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை, கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். வாசிப்போம். ஏசாயா போன வாரத்திலே பாதியில முடித்தேன். இந்த வாரத்திலே முடித்துவிட்டு அடுத்த வாரத்திலே புதிய செய்திகளை போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ஏசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை எனக்கு செய்தீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறாக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:1 கர்த்தாவே நீர் என் தேவன், நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறதுனால நான் உம்மை உயர்த்துவேன், உமது நாமத்தை துதிப்பேன். ஏன் உம்மை துதிப்பேன், ஏன் உம்மை உயர்த்துவேன் என்றால் நீ அதிசயமானவைகளை செய்தீர். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவரை உயர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே திட்டமிட்ட காரியங்கள் ஆண்டவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற அந்தந்த காலகட்டத்திலே நமக்கு தேவையான காரியங்களுக்கு நமக்கு அதிசயம் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் தேவனை நீங்கள் உயர்த்துவீர்கள், உங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள், உங்கள் தேவனை கனப்படுத்துவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலன். அல்லேலூயா. ஏழைக்கு எப்படிப்பட்டவர்? பலனா இருக்கு. அதுதான் போன வாரம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருப்பேன். அது மாத்திரமல்ல, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். இதைதான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கடந்த வாரத்தில் பேசினதை விட்டுட்டு இந்த நாமத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் யோசுவாவின் புத்தகம் திடன் என்றால் என்ன? நெருக்கமாய் இருக்கும் எளியவனுக்கு ஆண்டவர் திடனாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? எளியவன் நீதி அவன் வாழ்க்கையிலே தேவை, அவன் வாழ்க்கையில எல்லாமே தேவை, அவன் வாழ்க்கையில இருக்க அவனுக்கு எல்லாமே தேவையா இருக்கிறவனுக்கு நெருக்கப்படுகிற அந்த ஏழைக்கு தேவன் திடனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ உயிரோடு இருக்கிற நான் மட்டும் நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அடுத்த வசனம் 7ஆம் வசனத்திலே சொல்லும்போது பலன் கொண்டு திடமனதாயிரு, courageous and confidence. அல்லேலூயா. தைரியமாயிரு, திடனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். திடன் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லும்போது be strong and courageous. அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அதான் சொல்கிறார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு தேவன் திடனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நெருக்கப்படுவீர்கள். அநேக சூழ்நிலைகளில் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு திடனாய் இருப்பேன். அப்படி என்றால் என்ன? ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். அல்லேலூயா. நான் உனக்கு தைரியமாகவும் அல்லேலூயா உன்னை பலப்படுத்துகிறவனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனால ஒரு வாழ்க்கையில் வருகிற நெருக்க
அதுதான் ஆகாய் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட அல்லேலூயா உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகையால் ஆசாரியனாகிய யோசுவாவே திடன்கொள். அல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கால வேளையில சொல்கிறார், be strong and courageous. அல்லேலூயா. நீ திடமனதா இரு, பயப்படாத. எதை குறிச்சோம் ஆண்டவர் இந்த ஆகாய் புத்தகத்திலே ஆசாரியனை பார்த்து சொல்கிறார், திடன் என்றால் என்ன என்றால், எளியவனுக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் எப்படி திடனாய் இருப்பார் என்றால், நல்லா கேளுங்க, ஆண்டவர் இதுவரை உணராத தேவ பிரசன்னத்தை அந்த நபர் உணரும்படி செய்வார். அல்லேலூயா. ஒரு நெருக்கமான சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு பெரிய பாடுகளின் சூழ்நிலையில் இருக்கும்போது எப்பவுமே உணராத, அல்லேலூயா, ஆண்டவர் இதுவரை உணராத தேவ பிரசன்னத்தை அந்த நபர் உணரும்படி செய்வார். God will make the individual. Hallelujah. கர்த்தர் இருக்கும்படி உணரும்படி செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்களோடு கூட இருக்கிறதை, அவருடைய பிரசன்னம் இருக்கிறதை உணரும்படி செய்வார். Hallelujah. உணரும்படி செய்து ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்றால், தேவையான திடனாக கர்த்தரே உங்களோடு இருப்பார். Hallelujah சொல்லுவோமா? அதுதான் திடன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க கர்த்தரே உங்கள் நடுவிலே இருப்பார். God will be your strength. God will be your defense. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God will be your strength and courageous என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திடன் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தால், பாருங்கள், இவ்வளவு நெருக்கம், எளியவன், முடியவில்லை, இடமும் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது என் ஆண்டவர் அந்த நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். என்ன செய்கிறார் என்றால், அநேக ஆண்டவர் அந்த நெருக்கத்திலே அவன் செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை என்றால் எளியவன். அவன் செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் தடுப்பது அவனுடைய நெருக்கம், அவனுடைய இயலாமை. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏழ்மையான சூழ்நிலை. ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே அவன் வாடும்போது ஆண்டவர் செய்கிறது, அவருடைய பிரசன்னத்தை உணர செய்வார். அவர் பிரசன்னத்தை உணர செய்து அவனை பலப்படுத்தி அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க அவர் திடனாயிருப்பார். அல்லேலூயா. அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க ஆண்டவர் திடனாயிருப்பார். ஆக 2:4 செருபாபேலே நீ திடன் கொள்வாயாக, யோசுவாவே நீ திடன் கொள்வாயாக. ஏனென்றால் ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், திடன் கொள்வது என்றால் என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் எதையும் தரமாட்டார், கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் உணராத நீங்கள் திடீரென்று அவருடைய பிரசன்னத்தை நெருக்கமாக உணரும்படி கர்த்தர் ஒரு உணர்வை தருவார். அல்லேலூயா. அந்த உணர்வை தரும்போது அந்த வேலையை கர்த்தர் செய்வதை சொல்லுகிறேன். எளியவனாக இருப்பதால் செய்ய வேண்டியதை செய்ய வழி இல்லை, தான் செய்ய வேண்டியதை செய்ய வழி இல்லை. நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருப்பதனால செய்ய வேண்டியதை செய்ய விடவும் மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது உங்க வாழ்க்கை ஜீரோவாக, அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை ஒரு சூனியமாக மாறும் பொழுது ஆண்டவர் ஒன்றும் செய்யாமல் என்னை ஆக்கிவிட்டதே என்று செய்ய சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் திடமிட்டு இருக்கும்போது ஒன்றுமே வாழ்க்கையில செய்ய முடியலையே, ஒன்றுமே இந்த வாழ்க்கையில செய்து மேல வர முடியலையே, இந்த சூழ்நிலையிலிருந்து தப்ப முடியலையே என்று திடனற்று போய் இருக்கிற உங்களுக்கு பரலோக தேவன் சொல்லுகிறார். பரலோக தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால், அந்த ஒன்றுமே செய்யாத நேரத்தில் உன் அருகில் வந்து உன் உள்ளத்திலே இனம் தெரியாமல் ஒரு செயலை செய்கிறார். என்ன செயலை செய்கிறார் என்றால், யோசுவாவே, அல்லேலூயா, சகரியாவின் புத்தகத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஆகாய் புத்தகத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவே, செருபாபேலே, அல்லேலூயா, உன்னை ஜீரோவாக்கி செயல்படாமல் வைத்து அனைத்தையும் உன்னுடையதையும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை முடக்கி வைத்து உன்னை செயல்பட வைக்க முடியாமல் உன்னை சூனியமாக்கி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையை வைத்து ஆண்டவர் உன்னை செயல்பட வைக்க ஆண்டவர் ஒரு பிரசன்னத்தை கொடுத்து உன்னை திடப்படுத்தி அதை செயல்படுத்தி முடிக்க வைப்பதுதான் திடன். உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும், உன்னால திக்குமுக்காடு ஆடி உன்னால செயல்பட முடியாதபடி கூடி குறுகி இருக்கும் பொழுது உன்னை பலப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்தி, உனக்கு தைரியமாய் உன்னை திடப்படுத்தி அந்த சூழ்நிலையில நீ செயல்பட வைப்பதுதான், உன்னை செயல்படுத்தி காட்டுவதுதான் கர்த்தர் உனக்கு திடனாய் இருப்பது. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார்.
விசுவாசித்தால் ஆமென் சொல்றோம். ஹalleluya. கர்த்தர் செய்வார். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நாம் செய்வதற்கும் திட்டமிடுவதற்கும் திட்டத்தை துவங்குவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் ஆயத்த நிலையில் இருக்கிற யோசுவாவே ஜனங்களை நடத்த ஆயத்தமாக. யோசுவா அவன் கூனி குறுகி அவன் இருக்கிறான். ஆண்டவர் அவனை திட்டப்படுத்தி, யோசுவாவே கவலைப்படாத, ஜனங்களை நடத்த ஆயத்தப்படுத்து. செருபாபேலே ஆலயத்தை கட்ட முடியல என்று சொல்லி திடனுக்கு போயிருக்கியா? ஆலயத்தை கட்டுவதற்கு நீ சீக்கிரம் திடனாகிரு. கர்த்தாவே, நீர் எனக்கு திடனாக இருக்கும்போது வழி இல்லை, நல்ல கவனமாக கேளுங்க, வழி இல்லை வகையும் இல்லை என்ற நிலையில் இருக்கிற என் வாழ்க்கையில திடீர் என்று ஹல்லேலூயா உம்முடைய பிரசன்னம் என் மேலே இனம் தெரியாத ஒரு பிரசன்னம் என் உள் மனதிலே வந்து ஹல்லேலூயா அது நடக்கும், அது நடக்காது, இது ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து அது நடந்தே நடக்கும், அது நடந்தே தீரும் என்று சொல்லி உள் மனதுக்குள்ளே ஒரு பிரசன்னத்தை கொடுத்து உன்னை செயல்பட வைக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிற தைரியம், விசுவாசத்தின் உறுதியை கர்த்தர் உங்களுக்கு தந்து அதை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதே வசனத்தை, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். எஸ்ராவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால், ஆலயம் கட்ட வேண்டும், ஆலயம் கட்ட முடியவில்லை, அற்புதமாக கட்டி முடிக்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு பாதிப்பு இருந்தது. 9ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபிக்கிறார்கள். அப்ப 9ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபிக்கும் போது ஆவியில் நொறுங்குண்டவனாய் எஸ்ரா இருக்கும் பொழுது இது இனி நடக்காது என்று நினைக்கும் போது கர்த்தர் ஜனங்கள் மூலம் கர்த்தர் அவங்களோடு கூட பேசுகிறார். இனி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, என் குடும்பம் மாறாது, என் சூழ்நிலை மாறாது, என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டார், என் பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு நடக்காது என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகும் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது, நாங்களும் உம்மோடே கூட இருப்போம், நீ திகழ்கொண்டு இதை செய். ஆண்டவர் எஸ்ராவை பார்த்து சொல்லுகிறார், முடியாது, நடக்காது. 9ஆம் அதிகாரத்துல ஜெபிக்கிறாங்க, ஜெபித்தா அவங்களால முடியல, அவங்க உணர்றாங்க. எஸ்ரா அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறான். அப்ப ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசி, எஸ்ராவே நீ திடன் கொள்வீராக, நீ இதை செய்வீராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய சமுதாயம், என்னுடைய குடும்பத்துல கர்த்தர் ஆண்டவரே திடனற்று போயிருக்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இந்த கால வேளையில நீ என்னை திடப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நீ என்னை பலப்படுத்துவீராக. எது என்னால் நடக்கவே முடியாது, வழி இல்லை, அனுமதி இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதை வைத்து ஆண்டவர் ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு தைரியத்தையோ ஒரு நம்பிக்கையும் கொடுத்து அதை நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. நடக்க வைப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4 இருந்து 8 வாசிக்க வேண்டாம் சொல்கிறேன். 14ஆம் அதிகாரத்துல அவனோடு கூட இருக்கிற ராணுவத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிற ராணுவத்தை லேசாக ஆசா அவன் வின் பண்ணி விடுகிறான். ஆனால் இந்த கிரேட் சக்சஸ் இஸ் தி சிச்சுவேஷன், ஒரு பெரிய கிரேட் சக்சஸ் அங்க நடக்கிறது. ஆனா 15ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா they was a damage spiritually, அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மந்தமான ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய பாதிப்பு உண்டாகிறது. ஆசாவிடம் எத்தனையோ தீர்க்கதரிசியால் முடியவில்லை, ராஜாக்கள் எழுப்பினார்கள் முடியவில்லை, இவனாலும் முடியவில்லை, அவனும் சோர்ந்து போகிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. நெருக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக 2 நாளாகம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லும்போது, ஆசாவே கர்த்தர் உன்னை திடப்படுத்தி இருக்கிறார், நீ செய் என்று சொன்ன 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது நீ அதை செய்வாயாக என்று சொல்லி அவனால் முடியாது, யாராலும் முடியாது என்பதை கர்த்தர் செய்ய அவனை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. உன்னையும் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தையும் திடப்படுத்துவார், உன்னுடைய பிசினஸையும் திடப்படுத்துவார். நீ நெருக்கப்படுகிற நிலைமையில எல்லாமே எடுத்து போட்டு உன்னை திடப்படுத்தி எது உன்னால செய்ய முடியலையோ, எது ஆக்கப்பூர்வமான செயல்படுத்த முடியாமல் தவிக்கிறாயோ
நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் திடனாய் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து சங்கீத புஸ்தகம் 109 அதிகாரம் 31 வசனத்தை வேகமாக வாசிப்போம். வேகமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க. 109:31 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நல்லா புரிஞ்சு படிங்க பாப்போம். இங்க பாருங்க, ஆண்டவருடைய நாமம் உயர்வதாக, மகிமை அடைவதாக. மூன்றாவதாக சொல்லும்போது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்வது, எளியவனுக்கு, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் என்றால் என்ன அர்த்தம்னா, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. ஏன் ரட்சிக்க வேண்டும் என்றால், ஆல்ரெடி இஸ் நீடிங். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே ஏழை, அவன் நெருக்கப்படுகிறான், அவன் தேவையின் அடிப்படையில் இருக்கிறான், அவனுக்கு யாரும் உதவி செய்யல, அவன் ஏற்கனவே எளியவன். அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நிலை, அவனுடைய நிலை நின்று கொண்டிருக்கிறான். அப்படின்னு என்றால், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிற இடத்துல அந்த நெருக்கப்படுகிற எளியவன் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கலாம், பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்ப்புக்காக நிற்கிறார். உங்க குடும்பத்துல, உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய மற்ற காரியங்கள்ல, இந்த கோர்ட்டு போயிட்டேன், அந்த கோர்ட்டு போயிட்டேன், இவரை வச்சு பேசிட்டேன், அவரை வச்சு பேசிட்டேன், ஒண்ணுமே முடியல. ஒண்ணுமே முடியல. ஆனா இதுல என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்ப இவனுக்கு ஒரு வேலை வேணும், ஒரு வார்த்தை வேணும். அல்லேலூயா. இந்த நெருக்கப்படுகிற எளியவனுக்கு ஒரு வார்த்தை வேணும். என்ன வார்த்தை? நான் குற்றமற்றவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேணும். அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நிக்கிறான். ஆனா இந்த ஜட்ஜி எழுதுகிறவன் என்னன்னா, அவன் பொல்லாத பாவி, பொல்லாத அயோக்கியன், பொல்லாத காரன். அவன் தீர்ப்பு எழுதணும், இதற்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எழுதணும். அவன் எழுத போறான். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் உனக்கு விரோதமாகத்தான் வரும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எதிர்பார்க்கிற வார்த்தையும் இப்படித்தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் அந்த சூழ்நிலையில உன் வலது பக்கத்தில் நிற்பார். உன் வலது பக்கத்தில் நின்று அவன் எழுதுகிற எழுத்தை மாற்றி உனக்கு சாதகமாய் மாற்ற கர்த்தர் உன் வலது பக்கத்தில் வைத்து நிற்பார். அல்லேலூயா. பயப்படாதீர்கள், தைரியமா இருங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவன். ஒருவேளை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிற கர்த்தர், திடன் என்கிற வார்த்தை வர்ணிக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவன் வலது பக்கத்தில் நிற்கிறார். எளியவனின் வலது பக்கத்தில் நிற்கிறார். இந்த வார்த்தைக்குள்ள இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடிந்தால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்முடைய வலது பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நெருக்கப்படுகிற நேரத்தில், உபத்திரப்படுகிற நேரத்தில், யாரும் இல்லைங்கிற நேரத்தில் பயப்படாதீங்க. நான் தனிமையா தான் நிற்கிறேன், இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வருவேன்னு பயப்படாதீங்க. குற்றம் சாட்டுறாங்க, எனக்கு விரோதமா எழுதுறாங்க, எதை சொன்னாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க அப்படி செய்யலன்னு சொல்றத சொல்ல வைப்ப. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எளியவனின் பக்கத்தில் ஆண்டவர் நிற்பார். அது மாத்திரமல்ல, 109வது சங்கீதம் 6ஆம் வசனத்திலே தாவீது பாடுகிறான். வாசிங்க. 109:6 வாசிங்க. சாத்தான் அவன் வலப்பக்கத்தில் நிற்பான். நல்ல கவனமா பாருங்க. அவன் தாவீது சொல்லுகிறான், பாவியாக ஒருவன் இருக்கிறான், தேவ ஜனத்துக்கு எதிராக வருகிறான், தொந்தரவு செய்கிறான், அவன் பக்கத்தில் சாத்தான் இருக்கிறான். பாவியாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் பாவிக்கு பக்கத்துல யார் நிற்பான்னா, யார் நிற்பா? சாத்தான் நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் பாவிக்கு மாத்திரம் நிற்க மாட்டான். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 3:1. சகரியா 3:1. அல்லேலூயா. யோசுவாவே, உன் வலது பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான். அல்லேலூயா. வாசிங்க. 3:1. ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறார். ஆனால் ஆசாரியனே,
நிற்கிறார். நம்முடைய வலது பக்கத்தில் ஆண்டவருடைய தேவதூதன் நிற்பான், பிசாசின் தேவதூதன் நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நிற்பான். நம்மை குற்றப்படுத்துவதற்காக, நம்மளை விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலக்கி போகப்படும்படியாக அவர் நிற்பான். என்ன காரணம்? யோசுவா அழுக்கு வஸ்திரம், அல்லேலூயா, அழுக்கு வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். அவன் எதுக்காக வந்து நிற்கிறான்? பிசாசு ஆசாரியனாக யோசுவாவுக்கு பக்கத்துல வந்து ஏன் நிற்கிறான்னா, அவனை குற்றம் சுமத்தி அவனுக்கு விரோதமாக எதிராக எல்லாரையும் நினைக்க வைத்து அவனை பாதிப்பு உள்ளாக்கி தேவ சமூகத்தை விட்டு விலக்கி ஓட வைக்க நிற்கிறான். அந்த நேரத்துல கர்த்தர் விடல. அல்லேலூயா, பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் அவன் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறார். அல்லேலூயா, பிசாசும் நிற்கிறான், ஆண்டவரும் நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆண்டவர் ஏன் நிற்கிறார்? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாக சூழ்நிலை உருவாக்கி தீர்ப்பு எழுத வலது பக்கத்தில் ஏற்கனவே பிசாசு நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வலது பக்கம் என்பது கிரியை செய்வது. அல்லேலூயா, வலது பக்கத்தில் பிதாவினிடத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய இயலாமை, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வியாதிகள், பினான்சியல் கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், இவைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் நின்று அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விட்டுருப்பார், இந்த வாழ்க்கை வந்து விட்டுரு, உன்னை காப்பாற்றி விடும் அப்படின்னு நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அவன் கிரியை செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கே தெரியாமல் தேவன் உங்கள் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறார். எதுக்கு நிற்கிறார்? பிசாசு நிற்கிறார், ஆண்டவரும் வந்து நிற்கிறார். ஏன் நிற்கிறார் என்றால், சாத்தான் எதை செய்ய நினைத்தானோ அதை செய்ய விடாமல் அவன் அழுக்கு வஸ்திரம் தைத்திருப்பதா, அதற்கு அவன் எழுத போகிறதான அந்த காரியத்தையும் அப்படியே எழுத விடாதபடி ஆண்டவர் உங்கள் கண் காண அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி மாற்றி கலற்றி அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை தரித்து அவன் தலையில் அழுக்கு தலைப்பாகையை அகற்றி கிரீடத்தை சூட்டினார். சகரியா 3:5 வாசிங்க. ஆண்டவர், அவன் பிசாசு நிற்கிறார், ஆண்டவரும் நிற்கிறார். ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் அவனுடைய தலைப்பாகையை எடுத்து போடுகிறார், அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுகிறார். எடுத்து போட்டு விரோதமாக தீர்ப்பு இப்படித்தான் வரும் என்று இருந்தபோது என் தேவனாகிய கர்த்தர் வலது பக்கத்தில் வந்து அவன் அழிய அல்ல, தலை குனிய அல்ல, தலை நிமிர வைத்து பெயருக்கு பங்கு வர அல்ல, பெயருக்கு மகிமை கொண்டு வர, தலை குனிந்து போகல, தலையை உயர்த்தும்படியாக ஆண்டவர் அவன் வலது பக்கத்தில் வந்து, ஆண்டவர் அவன் எளியவனுக்கு திடனாக அவன் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறார். கர்த்தர் வலது பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா, உன்னுடைய வலது பக்கத்தில் வந்து நிற்பார். எதற்கு? சாத்தானுடைய அஜெண்டாவை குழப்பி அதற்கு நேர்மையான காரியத்தை தேவன் தம்முடைய அஜெண்டாவை வைத்து நிறைவேற்ற, எளியவனை திடப்படுத்த, அவனுடைய காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் வலது பக்கத்தில் வந்து நிற்பார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் திடன். அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில நெருக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கலாம். 14ஆம் அதிகாரம் சங்கீதம் 16:8 வாசித்தீர்களா? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பாக இருப்பதினால், அவரை வலது பாரசத்தில் இருப்பதினால் என்ன பண்றதில்லை, நானே அசைக்கப்படுவதில்லை. நல்ல கவனமா கேளுங்க. அப்படி ஒரு பிரதிஷ்டை, அப்படி ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த பிசாசு என்ன செய்வான் என்றால், ஆண்டவர் உங்கள் பிரதிஷ்டையை, நீங்கள் தீர்மானித்ததை குழப்பி சத்ரு பல வகையில் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் உன் வலது பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா, உன் பிரதிஷ்டையை பாதுகாக்க, உன் தீர்மானத்தில் உறுதியா இருப்பதற்கு, சாத்தான் குழப்பி போடுகிறதை தடுப்பதற்கு உன் வலது பக்கத்தில் வந்து அவர் ஆண்டவரை முன்பாக வைத்து, அவர் எனக்கு வலது பாரசத்தில் இருப்பதனாலே நான் அசைக்கப்படுவதில்லை, ஒரு மைக்ரோமீட்டர் கூட நீங்க நகர மாட்டீங்க. அவர் வந்து நின்று சாத்தானை அகற்றி உங்களை நிறுத்த வைத்து ஆண்டவர் ஒரு அஸ்திபாரமான காரியத்தை செய்வார். அது மாத்திரமா செய்வார். 125ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். அதுல போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். போடப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இசக்கார் ஏன் வலது பக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது
இடது பக்கம் வேண்டாமா? இசக்கார் கோத்திரத்தை விட எல்லாரும் வலது கை பக்கம் உள்ளவர்கள், வலது கை பழக்கம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இசக்கார் மாத்திரம் ரைட் ஹேண்டாய், அல்லேலூயா, சாரி லெஃப்ட் ஹேண்டாய் இருந்தாங்க. எல்லாரும் வலது கை பழக்கம் உள்ளவர்களா இருந்தாங்க. நல்ல கவனமா கேளுங்க. ஏன் வலது பக்கத்தில் வந்து ஆண்டவர் நிழலாய் இருக்க வேண்டும்? யோசித்து பார்த்தீங்களா? ஏன் ஆண்டவர் வலது பக்கத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்படின்றால், கிரியை செய்ய வேண்டிய வலது கை கிரியை செய்ய முடியாமல் கட்டப்பட்டு இருக்கும்போது என் தேவன் வலது பக்கத்தில் வந்து நிழலாய் இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்ய என் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்காக ஆண்டவர் என் வலது பக்கத்தில் வந்து இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானால, நெருக்கத்தினால, கஷ்டத்தினால, பயங்கரமான போராட்டத்தினால என் வலது கை கிரியை செய்ய முடியாமல் கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் என் வலது பக்கத்தில் வந்து இந்த வலது கை செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வைப்பதற்காக என் தேவன் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். இனி சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது இதை நினைத்துக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் வலது பக்கத்தில் என் தேவன் நிழலாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம், அவர் எனக்கு திடனாய் இருக்கிறார். அல்லேலூயா. courage and confident. அல்லேலூயா. தைரியமா இருக்கிறார். எனக்கு தைரியத்தை தருகிறார். ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு ஒரு திடன் என் வாழ்க்கையில் அவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பெலன் என்ற வார்த்தையை புரிய வைப்பதற்கு 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஏசாயாவிலே காற்றுக்கு ஒதுங்கும் இடமாக கர்த்தர் இருக்கிறார். அதே பதத்தை இங்கே வேற விதத்திலே வரைகிறார். திடன் என்றால் என்ன அப்படின்றால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் ஸ்ட்ரெங்த். அல்லேலூயா. திடன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் ஸ்ட்ரெங்த் என்று பெயர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எதையோ புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இன்னொரு படத்தை இங்க வரைகிறார். நல்ல கவனமா கேளுங்க. வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவோ, வறண்ட நிலத்துக்கு போதும். வறண்ட நிலத்துக்கு எல்லாம் சொல்லுங்க. வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் நமக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், ஆண்டவர் ஏனென்றால் பெருவெள்ளம் அங்கே இருக்கிறது, 24ஆம் வசனத்தில் இருக்கிறது, நிழலும் அங்கே இருக்கிறது. அங்கே இல்லாத ஒன்று வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்கள். வறண்டு போன நிலம், அந்த நிலத்திற்கு என்ன வேண்டும் என்றால் நீர்க்கால்கள். அல்லேலூயா. நீர்க்கால்கள் எதற்கு என்றால் அந்த நீர்க்கால் வழியாக தண்ணீரை கொண்டு வருவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நீர்க்கால் வழியாக தண்ணீர் கொண்டு வந்து அந்த வறண்ட நிலத்தை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றுவதற்கு அவர் ஒரு சேனலாய் மாறுகிறார். கர்த்தரே மாறுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. The stream in the desert, அல்லேலூயா, waterways is dry places. ஆகவே என்னால் முடியவில்லை, நான் இருக்கும் சூழ்நிலையில் பெறவும் அனுமதியில்லை, என்னை ஜீரோவாக்க நினைக்கிறது என்ற சூழ்நிலையில், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் எளியவனாக திடனாக இருக்கும்போது, திடன் என்றால் என்ன என்று பார்த்தால் வறண்ட பூமிக்கு நீர்க்கால் எப்படி இருக்கிறதோ அப்படி என் தேவன் எனக்கு இருப்பார். அல்லேலூயா. என் வாழ்க்கை வறண்டு போய்விட்டது, என் குடும்பம் வறண்டு போய்விட்டது, என் தொழில் வறண்டு போய்விட்டது, என்னுடைய சூழ்நிலை வறண்டு போய்விட்டது, என் சமுதாயத்தில் என்னுடைய சூழ்நிலை வறண்டு போன சூழ்நிலை இருக்கிறது, ஒரு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு தேவன் திடனாய் இருக்கிறார் என்றால் ஸ்ட்ரெங்தாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்றால் ஆண்டவர் வறண்டு போன நிலத்துக்கு நீர் ஊற்றாய் என் தேவன் நீர்க்கால்களாக இருப்பதை போல அது என்ன செய்யும் தெரியுமா? அதை போல ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் 3 காரியங்களை செய்வார். எப்படி ஆண்டவர் வறண்ட நிலத்தை ஆண்டவர் நீர்க்கால்களை போல தண்ணீரை கொண்டு வருகிறவர் எப்படி இருப்பார் என்று 3 காரியங்களை சொல்லுகிறேன். கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்கள் செய்கிற 3 அனுபவம். வாசியுங்கள். யோபு புத்தகம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யோபு புத்தகம் 38ஆம் அதிகாரம் 25, 26, 27 தமிழ்ல. இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா 25ஆம் வசனம் 27ஆம் வசனமாய் இருக்கும். 26ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
அது 26ஆம் வசனத்தை கவனமாக பாருங்கள். சஞ்சாரம் இல்லாத பூமி, மனுஷனே வாழாத இடம், அது பட்டு போன இடம். கவனமா கேளுங்க, அது பட்டு போன ட்ரைன் லேண்ட். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல 27ஆம் வசனத்துல அந்த இடத்துக்கு ஆண்டவர் நீர்க்கால்களை கொண்டு வர வேண்டும். ஆமென். யோபுவுடன் கேட்கிறார் கர்த்தர், நல்ல கவனமா கேளுங்க, வறண்டு போன இடம், மனுஷ சஞ்சாரமே இல்லாதது, ட்ரையானது, அந்த இடம் பட்டு போன இடம், எதுவும் விளையாதது, மங்கி அக்கி அழிந்து போன சூழ்நிலையில் இருக்கிற வறண்ட நிலம். அந்த நிலத்திற்கு தண்ணீர் வர வேண்டும். அதற்கு அந்த ஆண்டவர் நீர்க்கால்களாக கர்த்தர் இருக்கிறார். என்ன செய்கிறார் என்றால் யோபுவிடம் கர்த்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? யோபுவே, மின்னலை இப்படித்தான் வர வேண்டும் என்று உன்னால் கோடு போட முடியுமா? மின்னல் மேல வானத்துல அடிக்குது, அந்த வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வர உன்னால முடியுமா? மின்னல் வானத்துல மின்னுதே, நீ ஒரு கோடு போட்டு இந்த வறண்ட நிலத்துக்கு உன்னால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, மின்னலுக்கு வழியை வகுப்பவன் யார்? அது மாத்திரம் இல்ல, ஒருவரால தான் முடியும், அது ஒன்னால முடியாது. இப்படி கோடு போடுங்க, வேற எங்கேயாவது ஆண்டவரிடத்துல மின்னல் அடிக்கும் போது இந்த இடத்துல வரணும்னு இப்படி கோடு போடுங்க, உங்க இடத்துக்கு வருமா? இப்படி அடிச்சு இப்படி கையை நீட்டினா அந்த மின்னலை அப்படியே கொண்டு வந்தா இந்த இடத்துல வாங்க அப்படி கையை நீட்டினா வருமா? வராது. ஆண்டவர் யோபுட்ட கேட்கிறார், வருமா? வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளத்திற்கு நீர்க்கால்களை பாதையை சேனலாய் வெட்ட உன்னால முடியுமா? யோபு பார்த்து கேட்கிறார், வறண்ட நிலமா இருக்க, ட்ரை லேண்டா இருக்க, உனக்கு தண்ணி வேணும். அல்லேலூயா. அந்த மின்னலை நீ அதை கொண்டு வந்து அதை கருக வைத்து ஒரு மேகத்தை உண்டாக்கி மின்னலை வெடிக்க வைத்து தண்ணீரை பாய வைத்து அந்த தண்ணீரை உன் வறண்ட நிலத்திற்கு உன்னால கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளத்திற்கு நீர்க்கால்களை பாதையை சேனலாய் வெட்ட உன்னால் முடியுமா என்கிறார். ஆனால் விளக்கி சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்கிறது. அந்த வறண்ட நிலத்திற்கு இந்த எளியவனுக்கு திடனாய் இருக்கிற கர்த்தர் அதை புரிய வைக்க என்ன செய்கிறார் என்றால், வறண்டு போன இந்த இடத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். நான் நினைக்கிறேன் நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வறண்டு போன வாழ்க்கைக்கு, வறண்டு போன அந்த சபைக்கு, வறண்டு போனதான உங்க சூழ்நிலைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு கோடு போடுறேன், இந்த வழியா கொண்டு வரணும், இந்த நேரத்துல கொண்டு வரணும், இந்த மத்தியில கொண்டு வரணும், இத்தனை மணிக்கு கொண்டு வரணும், இத்தனை நேரத்துக்கு கொண்டு வரணும், இந்த நிமிஷத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம போராடணும். ஆண்டவர் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னால ரோடு போட முடியுமா? எங்கேயோ மழை அடிக்குது, எங்கேயோ காத்து அடிக்குது, எங்கேயோ தண்ணி வருது. வறண்டு போன வாழ்க்கைக்கு நீ ரோடு போட்டு தண்ணி கொண்டு வர முடியுமா? ரோடு போட்டு ஆண்டவர் கேட்கிற, போட முடியுமா? ஆனா நீங்க ரோடு போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கோடு போட்டுட்டு இருக்கீங்க. என்னால முடியும், நான் செஞ்சிருவேன். என்னால முடியும், நான் ஜெயிச்சிருவேன். என்னால முடியும், செஞ்சிருவேன். ரோடு போட முடியுமா? ரோடு போட்டு அந்த நீர்க்கால், அந்த நீர்க்கால் வழியா பாதை வழியா தண்ணீரை கொண்டு வந்து அந்த நிலத்துல ஊற வச்சு அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு வர. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் வானத்தை கருக வைப்பேன், எங்கேயோ ஒரு மின்னல் வர வைப்பேன், எங்கிருந்தோ ஒரு சத்தம் வரும். பாருங்க, மழை பெய்து அந்த மழையை தண்ணீரை இந்த வடநிலத்திற்கு வர நானே பாதை போடுவேன். எங்கேயோ மின்னல் அடிக்கும், எங்கேயோ நான் வானத்தை கறக்க வைப்பேன், எங்கோ இடி இடிக்கும், எங்கேயோ அந்த கருக வைத்த மேகத்தில் இருந்த தண்ணீரை வர வைத்து அந்த தண்ணீருக்கு ரோடு போட்டு உன் வறண்டு போன வாழ்க்கைக்கு, வறண்டு போன இந்த நிலத்திற்கு நான் தண்ணியை கொண்டு வருவேன். நான் சொல்லுவேன், நான் தான் செய்வேன். உன்னால முடியாது. முதல்ல உன்னை ஒப்புக்கொடு. சொல்லுங்க, இன்னும் என்னால முடியாது, உம்மாலதான் முடியும். அப்படியே உன் வாழ்க்கையை சரண்டர் பண்ண, நான் செய்யறேன் பாரு, உன் வாழ்க்கையை எப்படி செய்யறேன் பாரு. இல்லையா? நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, டாலர், என் பணம், என்னுடைய ஆளு, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இதை வச்சு மேகத்தை கருக வச்சு இடியை இடிக்க வச்சு இந்த இடத்துல தண்ணியை வைக்க வச்சு அங்க இருந்து ஒரு ரோட போட்டு என் நிலத்துக்கு தண்ணியை கொண்டு வந்து நான் நல்லா வாழ்ந்துருவேன் நினைக்கிறேன்.
நெவர் 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 ஒரு காலம் முடியாது. அல்லேலூயா. அதை கர்த்தர் தான் செய்யணும். உன்னை உயர்த்தணும்னா கர்த்தரிடத்துல கீழ்ப்படி, கர்த்தரிடத்துல அடங்கிரு. கர்த்தர் செய்வார், கண்டிப்பா செய்வார். எங்கேயோ இடி இடிக்கும், எங்கேயோ கருக்கும், எங்கேயோ மழை பொழியும். ஆனா உன் ட்ரெயின் லேண்டுக்கு தண்ணீரை விளைவிக்கிறவன் இந்த கால வேளையில வந்திருக்கிறான். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், உன்னை ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதம். சரண்டர் யுவர்செல்ஃப், உன்னை அர்ப்பணித்தால் ஆசீர்வாதம். உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய உத்தியோகம், உன் பணம், உன்னுடைய சூழ்ச்சி, உன் மாய தந்திரம், இதனால நான் எல்லாம் செய்ய முடியும் என்று செய்யாத. இது கடைசி எச்சரிக்கை, கடைசி எச்சரிக்கை. ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ செய்யோ, நீ சொல்லோ, அடியேன் கேட்கிறேன் சொல்லி அர்ப்பணித்து விடு. கர்த்தர் எங்கேயோ கருக வைப்பார், எங்கேயோ மின்னல் அடிக்க வைப்பார், எங்கேயோ தண்ணீர் வரும். ஒரு வாய்க்கால வெட்டி நிலத்துக்கு ட்ரெயின் லேண்ட கர்த்தர் கொண்டு வர. அது மாத்திரமா செய்வாரு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார், அர்ப்பணிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். தன்னை நம்பி அவருடைய சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்வார் என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. அதற்காக எனக்காக செய்வதற்கு எங்கேயோ கருக வைத்து, எங்கேயோ மின்னலை வைத்து, எங்கேயோ இடியை முழங்க வைத்து, மழையை பொழிய வைத்து, எவரும் தடுக்க முடியாதபடி தண்ணீரை என்னுடைய நிலத்துக்கு கொண்டு வர ஒரு கர்த்தர் இந்த கால வேளையில இருக்கிறார். அர்ப்பணி, கீழ்ப்படி, உன்னுடைய சூழ்நிலையை ஒப்புக்கோ. அவர் கொண்டு வருவார் தண்ணீரை. உன் வாழ்க்கையை, இருண்டு போன உன் வாழ்க்கையை எரிய வைப்பார், வெளிச்சத்தை கொண்டு வருவார். உன் வாழ்க்கை வளமானதாய் மாறும். சுய புத்தியின் மேல் சாராதே, கர்த்தர் மேல் அர்ப்பணித்து, உன் வழியை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரால் தான் முடியும். அவர் செய்தார், வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமா செய்யறாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவார். தண்ணீரை கொண்டு வர, வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு வர. யாருக்கு? கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அர்ப்பணிக்கிறவர்களுக்கு. என் தேவனால் தான் இந்த காரியம் நடக்கும் என்று தன்னை ஒப்புவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எங்கேயோ இடியை அடிக்க வைத்து, எங்கேயோ கருக வைத்து, எங்கேயோ மழை பெய்ய வைத்து அந்த வறண்டு போன இடத்திற்கு தண்ணீரை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. The wise man decision, ஒரு ஞானியுடைய தீர்மானம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 36:16 வேகமாக. ஞானி கண்டுபிடித்த ஒரு தீர்மானம் பாருங்க. வாசிங்க 36:16. நீதிமொழிகள் 26:16. புத்தியுள்ள மருத்துவர் நம்பத்தகும் 7 பேரை பார்க்கும்போது கொம்பேரிக்கான் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவர். இல்லையே, அந்த வசனம் இல்ல. திருப்தி அடையாத நாள் உண்டு, திருப்தி அடையாத நாள் உண்டு. அந்த நாள்ல என்னன்னா, பூமியில் திருப்தி அடையாத நாள் உண்டு. நாளை கண்டுபிடித்தான். எங்க இருக்கிறது? கண்டுபிடிங்க. திருப்தி அடையாத நாள் உண்டு. ஆகாயத்தின் கலியினுடைய வழியோ, கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியோ. எத்தனாவது வசனம்? 30 16 19 நான் வாசிங்க. நடுக்கடலில் கப்பலினுடைய வழி ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியே. அது இல்ல, ரைட், ஓகே. பூமியில் திருப்தி அடையாத நாள் உண்டு. அத சொல்லிட்டு அது என்னன்னா, தண்ணீரால வறண்டு போன நிலத்துல தண்ணீரினால திருப்தி அடையாத ஒரு இடம், வறண்ட நிலம் ஒண்ணு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அந்த வசனத்தை வச்சுக்கோங்க. நீங்க 38:25 பாருங்க. யோபு 38:25 வாசிங்க வேகமா. பாலும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி, பாருங்க அந்த நிலம் எப்படி இருக்குன்னா, பாலும் அந்தரவெளியுமான தரையை திருப்தியாக்கி, பாலும் அவாந்தரமான தரைக்கு திருப்தியை கொடுப்பதற்கு இளம்பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி. போதும், அப்படியே இருங்க. இதுல 2 வசனம்
வாசித்து பாருங்க. 38, 25, 30 அந்த வசனம் உண்டு. திருப்தி அடையாத நாள், பூமியில் திருப்தி அடையாத நாள் உண்டு. அது என்னன்னா தண்ணீரினால் நிரப்பப்படாத வறண்ட நிலம். எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் அந்த நிலம் திருப்தி அடையாது. ஏன்னா அவ்வளவு ட்ரையா இருக்கு, அவ்வளவு வறண்டு போயிருக்கு. எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் அது நிரம்பாத ஒரு நிலமா இருக்கு. அந்த நிலம் நீங்க தான். 30-16 எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் நாடு திருப்தி அடையாதது. அதை வைத்துக் கொண்டுதான் 38, 25 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விளங்கிக் கொள்ளுங்க. 38, 25. யோபு 38, 25. பாலும் அவாந்தரமான தலைக்கு திருப்தி அடைய கொடுப்பதற்காக இதை 2 வசனத்தை வைத்துக் கொண்டேன். கர்த்தர் எளியவனுக்கு திடனாய் இருக்கும்போது தேவன் செய்யும் முதல் காரியம், அவர் நீர்க்காலாய் இருந்தால் அவர் செய்யும் காரியம் என்னன்னா, உங்கள் வாழ்வில் இதுவரையில் இல்லாத ஒரு சாட்டிஸ்பாக்சனை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. வறண்ட நிலத்துக்கு தண்ணீரை கொண்டு வருகிற தேவன் திருப்தி அடையாதவனுடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையில திருப்தியை தருவார், ஒரு சாட்டிஸ்பாக்சனை தருவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா வறண்டு போன ஒரு வாழ்க்கையில, ட்ரையா இருக்கிற ஒரு வாழ்க்கையில அவரே என்ன பண்ணுவார்னா, எங்கேயோ மேகத்தை உருவாக்கி, எங்கேயோ கங்க வைத்து, எங்கேயோ இடிய வைத்து, மழை தண்ணீரை வச்சு, ஒரு கேனல ஆண்டவர் ஒரு சேனல் உண்டாக்கி அதன் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து அந்த வறண்டு போன இடத்துக்கு தண்ணீரை ஊற்றி ஆண்டவர் அதை செழிப்பாய் ஆக்கி, அப்பா வாழ்க்கை திருப்தியாச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கத்தர் உண்டாக்குறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார் என்றால் அவர் ஒரு திருப்தியை தருகிற தேவன். அவர் திருப்தி தந்தா இந்த உலகத்துல யாருமே திருப்தி தர முடியாதத அவரே தரும்போது நமக்கு திருப்தியே தேவையில்லை, போதுமான சாட்டிஸ்பாக்சனை கற்றுத்தருவோம். இதுவரை உன் வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் உள்ளத்துல, எண்ணத்துல, இருதயத்துல, மனதுல, சிந்தனையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த வாரத்துல உனக்கு தருவோம். விசுவாசத்தால் ஆமென் என்று சொல்லுங்க. அது மாத்திரமா செய்யறாரு பாருங்க. பூமியில திருப்தி அடையாத நாள் உண்டு. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். எல்லா நிலமும் அப்படி இல்லை, கொஞ்சம் தண்ணியை போசித்தாலே நனைஞ்சிரும். ஆனா உங்க நிலம் மாத்திரம் இருக்கு, அது திருப்தி அடையாது. உங்களுக்கு மாத்திரம் திருப்தி அடையாது. ஏன்னா சூழ்நிலை அப்படி, இங்க வாழ்ற இடம் அப்படி, உங்களுடைய குடும்பம் அப்படி, உங்களுடைய நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் அப்படி. அதனால எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் உங்க மனது குளிராது, உங்க இருதயம் குளிராது, உங்க சிந்தனை குளிராது, உங்க இருதயம் குளிராது, ஒரு திருப்தியே வராது. அப்ப உங்க மனம் எதிர்பார்க்கிற திருப்தியை நடக்கவில்லை. அல்லேலூயா. உங்க இடத்துக்கு பக்கத்துல, வலது பக்கத்துல, பின்னால இருக்கிற எல்லாருக்கும் நடக்கும். ஆனா உங்க நிலத்துக்கு மாத்திரம் நடக்காது. ஏன் தெரியுமா? அந்த நிலம் தான் இருக்குது. வரும் வரும் என்று காத்திருந்து பார்த்து அது வரவே இல்லை. வருடங்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சு, நாட்கள் ஆகிவிட்டது, வரவே இல்லை. நல்ல நிலமா இருந்த இருதயம் என்ன ஆயிடுச்சுன்னா பால் நிலமா மாறிடுச்சு. அல்லேலூயா. வரும் வரும் வரும், எனக்கு திருப்தியை தருவாரு, என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு, என் வாழ்க்கையை உயர்த்துவாரு, என் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவாரு, எனக்கு திருப்தியை தருவார்னு எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைய வரும் வரும் இருந்த ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருந்தது. இப்ப எப்படி இருக்குதுன்னா பால் நிலம் மாதிரி மாறிடுச்சு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வரவே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கூடவே வரவே இல்லை. பால் நிலம் மட்டும், பால் நில மாற்றம் இல்ல, அது அவாந்தர நிலமா மாறி, ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத நிலமா மாறிடுச்சு. நல்லா கவர்மெண்ட் கேளுங்க. உங்க இருதயம் அப்படி ஆயிடுச்சு. இனி என் வாழ்க்கையில ஒரு திருப்தியே வராது. என் வாழ்க்கையில யார் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொடுக்கவே முடியாது அப்படின்னு எதிர்பார்த்து பால் நிலமா இருந்த ஒரு இருதயம் அவாந்திரமான நிலமாய் மாறிடுச்சு. அவாந்திரம் என்ற பெயர் வந்து திரும்பவும் காத்திருந்து ஒன்றுமே இல்லை. கடைசியில பெயரே மாறிவிட்டது. எல்லாம் நன்றாய் இருந்த போது நகோமியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனா மாறி போய் அடி வாங்கி வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, மாறா என்று என்னாச்சு, நகோமியோட வாழ்க்கை மாறா என்று பேர் வந்துச்சு.
அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாருக்கும் இருப்பது போல உங்க சூழ்நிலை இல்லை. ஆனால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் பூத்து போய்விட்டது. ஆசீர்வாதமான சூழ்நிலை எதுவும் வரல. வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்கள் இருப்பதை போல எளியவனுக்கு நான் திடனாய் இருக்கிறேன். அந்த நிலம் திருப்தி அடைந்ததே இல்லை, திருப்தி அடைய போறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திருப்தியை கொடுப்பதற்காகவே என் தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய செயலை வெகுகாலத்துக்கு முன்பாகவே உனக்கென்று ஆண்டவர் இந்த வாரத்துல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அது விசுவாசத்தால் பெற்றுக்கொள். அல்லேலூயா. இந்த வாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு திருப்தியை தருவார். இந்த வாரத்துல ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். பிரசங்கியின் வார்த்தை, பிரசங்கியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தானே. அல்லேலூயா. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் எதுக்கு? வயிற்றுக்கு தானே சொல்லல, வாய்க்கு தானே கண்ணியமா சொல்லிருக்கு. அல்லேலூயா. வயிற்றுக்கு தானே அப்படின்னு சொல்லாம அது ஒழுங்கா உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்கா நடக்குது. வீடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. எதுதான் இல்லை அப்படின்னா உன் மனதுக்கு திருப்தி இல்லை. வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உன் மனதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இதானே இருக்கீங்க, நானும் அப்படிதான். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு சேர்க்காங்க, எவ்வளவு சம்பம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சம்பம் நடந்துக்கிட்டேன். 2.5 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம பயன்படுத்தலாம். ஒரே திருப்தி இல்லாத ஒரு உள்ளான மனதுக்குள்ள ஒரு வேதனை, உள்ளான ஒரு மனதுக்குள்ள எப்ப இந்த திருப்தியை கத்த தருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் கத்த தருவார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? அல்லேலூயா. திருப்தியை தருவார். 2 பேர்த்த வச்சு ஆராதனை ஆரம்பிச்ச எத்தனை பேர் வந்துட்டாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் திருப்தியை தருவார். வேகமாய் சொல்லுகிறேன், இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவனுக்கு மனதிற்கு திருப்தி அல்ல. நெருக்கப்படுகிற எளிவன் எப்படின்னா, மூச்சு இருக்குது, உயிர் இருக்குது, வீடு இருக்குது, தூக்கம் வரல. என்றைக்கோ ஒரு நாள் தூக்கம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரோ நெருக்கத்தில் இருந்தாலும் மனதிற்கு திருப்தி இல்லை. அந்த வேளையில் தான் திருப்தி இல்லாத நிலையில் உள்ள நிலத்திற்கு திருப்தி கொடுக்க வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களை போல ஆக்குகிற ஒரு கர்த்தர் இந்த கால வேளையில் நம்முடைய வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வறண்டு போன ஒரு வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற என்னால் முடியும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தால் ஆமென் என்று சொல்லுகிறார். உன் வலது கையை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வறண்டு போன வாழ்க்கையை திருப்தியாக்குகிற அளவுக்கு உன் குடும்பத்தையோ உன்னுடைய வேலையோ உன் சமுதாயத்திலும் செய்வேன் என்று சொல்கிறார். பாருங்க, 104ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரத்துல வாசித்தீர்களா? உமது கிரியைகளின் பலனினால் பூமி திருப்தி அடைகிறது. ஆமென். நான் அருளும் நன்மையினால் என் ஜனங்கள் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் கிரியை செய்து பார்த்தேன். நீங்க யோசிக்கிறீங்க, நான் கிரியை செய்து பார்த்தேன், நான் முயற்சி செய்து பார்த்தேன், அதற்கு பலன் இல்லை. ஆனால் சில பலன்கள் வந்தது, ஆனால் என் வாழ்க்கையில திருப்தி இல்லை. ஆனால் தேவன் நீர்க்காலை போல இருக்கிற தேவன் கிரியை செய்தார். போன வாரம் வர பதில் தரவில்லை. ஆனால் ஆண்டவரே இப்பொழுது அவருடைய கிரியையை வாழ்க்கையில காண்பிப்பாராக. எனக்கு கண்ணுக்கு தெரியாத போலவே, கண்ணுக்கு தெரிகிற போலவே நம்முடைய கிரியை காண்பிப்பாராக. அதன் பலன் உண்டாக செய்து இதுவரை காத்திருந்து வேதனையாய் இருக்கிற வாழ்க்கையில என் தேவன் அவர் அளிக்கிற நன்மையினால என் வாழ்க்கையை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அவர் கிரியை செய்கிறதுனால, நான் கிரியை செய்து சோர்ந்து போனேன். நான் பிரயாசப்பட்டு இந்த ஊர் அந்த ஊர், இந்த ஊர் அந்த ஊர், அந்த ஊர் இந்த ஊர், வேலை இந்த வேலை அந்த வேலை, அல்லேலூயா, இவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். இன்றைக்கு வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தான் எனக்கு ஒரு வழியை செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொன்னார். நீ இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல உயர்த்துவார். இருக்கிற இடத்துல நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறியோ அந்த சூழ்நிலையை, வறண்டு போன சூழ்நிலையை செழிப்பாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார் என்றால், வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோபு 28:28. நீர்க்கால்களை வனாந்தரத்தில் ஏன் கொண்டு வருகிறார் என்றால், முதலாவது திருப்தியாக்க செய்கிறார். 28:35. சீக்கிரம். உள்பூண்டுகளை விலக்கி செய்கிறார். காற்றுக்கு அது நிலையை நியமித்து, ஜலத்துக்கு அது அளவை பிரமாணித்து. 28:25 வாசிங்க. 35 வாசிங்க. 25 வாசிங்க. யோபு 28. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீர்க்கால்களை வனாந்தரத்துக்கு ஏன் கொண்டு வருகிறீர் என்றால், முதலாவது வறண்டு போன ஒரு வாழ்க்கையில நீர்க்கால்களை கொண்டு வந்து தண்ணீரை கொடுத்து முதலாவது செய்கிறவர் திருப்தி ஆக்குகிறார். இரண்டாவது முளைக்க பண்ணுகிறார். என்ன முளைக்க பண்ணுகிறார்? அதுல போட்டிருக்கிறது, இளம் பூண்டுகளை முளைக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தை இருக்கும். இளம் பூண்டுகளை. அல்லேலூயா. அது பூண்டு இல்லை. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நல்ல கவனமா கேளுங்க. அந்த இடத்துல ட்ரைல, அது வறண்டு போன இடம், ஒன்றுக்கு உதவாத இடம். அந்த இடத்துல ஒரு காலத்துல பசுமையா இருந்தது. தண்ணீர் இல்லாமல் அங்கு இருந்த புல் எல்லாம் காய்ந்து போய்விட்டது. அங்கு இருந்த செடிகள் எல்லாமே போய் ஒன்று இல்லாமல் போய், செடி இருந்தது இல்லாம தெரியல, இதுல ஒன்றுமே இல்ல, எல்லாமே பட்டு போயிட்டு, எல்லாம் மக்கி மங்கி போயிட்டு. ஆனா நல்ல கவனமா கேளுங்க. நீர்க்காலை கொண்டு வருகிற தேவன், கவனிங்க, விதையை கொண்டு வரல, உரத்தை கொண்டு வரல, நீர்க்காலை கொண்டு வந்து அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றும் போது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் எங்கிருந்துதான் முளைத்தது என்று தெரியல. புல் பூண்டு முளைக்கிறது, எங்கிருந்து செடி வந்தது தெரியல. செடி வந்து அது எல்லாம் எங்கே இருந்தது என்றால், அந்த வித்து எல்லாம் மங்கி மக்கி போய், அது அழுகி போய் உருகி போய் அங்கு செத்து போய் இருக்கிற இடத்துல என் தேவன் நீர்க்கால்களை கொண்டு வந்து, அல்லேலூயா, ரெஃப்ரெஷிங் பண்றார், அந்த ரிவைவிங் பண்றார். அல்லேலூயா. ஒரு புதுப்பித்தலை கர்த்தர் உண்டாக்குகிறார். எந்த இடத்துல நீ மங்கி போய் மக்கி போய் ஒன்றுமே நடக்காத வாழ்க்கையில நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதே இடத்துல, அதே சூழ்நிலையில அவர் வறண்டு போன இடத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்து முதல்ல ஒன்று திருப்தி ஆக்குகிறது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிள்ளை உன் வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் என்று நினைத்து அது நடக்காமல் உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கிற வகையில் எல்லாம் மக்கி போய் மங்கி போய் விட்டது, துருப்பிடித்து விட்டது, அது பயன்படுத்த முடியாது என்ற நிலைக்கு எங்கேயோ போய்விட்டது, அது இருக்கிறது என்று நினைக்கவில்லை, மறந்தே போய்விட்டீர்கள். என் தேவன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்க செய்வது வெளியே இருந்து கொண்டு வர மாட்டார். நீங்கள் மறந்து போன அதை, துருப்பிடித்து போன அந்த இடத்தை, ஒன்றுக்கு பயன்படாத அந்த பொருளை, அந்த ஆளை ஆண்டவர் அங்கு இருந்துதான் இளம் பூண்டு செடி கொடிகளை உழைக்க செய்வார். God will revive it. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுத்துவதாக. God will, ஹalleluya. ஆண்டவர் உருவாக்குவார். ஆண்டவர் ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருவார். ஒரு எழுப்புதலை கர்த்தர் உனக்குள்ளே கொண்டு வருவார். அங்கு நிறைவேற்றுவார். எந்த இடத்துல மக்கி போச்சோ செத்து போச்சோ உயிர் இல்ல என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிற இடத்திலேயே, அதே சூழ்நிலையிலேயே கர்த்தர் தண்ணீரை கொண்டு வந்து திருப்திப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இழந்து போன எல்லா காரியங்களையும் மீண்டும் புதுப்பித்து உன் வாழ்க்கையை மலர செய்ய இந்த கால வேளையில ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க வாசிங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. For the Lord has done marvelous things. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், திருப்தி ஆக்குவார். மங்கி போன வாழ்க்கையை கர்த்தர், எது செத்து போச்சோ, எது உன்னை விட்டு ஓடி போனதோ அதையே கர்த்தர் உயிரடைய செய்து உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒரு அதிசயத்தை செய்வார். என்ன அதிசயம்?
என்றால் 2:21 அதிசயத்தை செய்வார் என்றால் அந்த அதிசயம் என்னன்னா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்திருந்தால் அந்த வறண்ட இடத்திலே புல் முளைக்க செய்கிறார், அந்த வறண்ட இடத்திலே காய்களை கொண்டு வருகிறார், கனிகளை தோன்ற செய்கிறார், வெளியே இருந்து கொண்டு வரவில்லை, அங்கேயே முளைக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிகாஸ் அவர் எளியவருக்கு திடனாய் இருக்கிறதினாலே எந்த அளவு அவர் உயிர்ப்பிக்கிறார் என்றால் 35ஆம் அதிகாரம் ஏசாயா 6:7 வாசிங்க. ஏசாயா 35:6-7 வேகமாக. அப்பொழுது முடவன் மானைப் போல் துதிப்பான். ஊமையான் நாவும் கெம்பியிருக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீருக்குள்ளாகவும் படு சர்ப்பங்கள் தாவணித்து கிடந்த இடங்களில் புல்லும் தோன்றியும் நாடும். ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு ரிமைவை பண்றார் தெரியுமா? இந்த வனாந்தரத்துல தண்ணீரை நீர்க்காலில கொண்டு வரும்போது 7ஆம் வசனம் சொல்லுது. 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 7ஆம் வசனம் வேகமா வாசிங்க. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வலு சர்ப்பங்கள் தாவரைக்கு கிடந்த இடங்கள் புல்லும் பூண்டும் உண்டாகும். பாருங்க, வலு சர்ப்பங்கள் தாவரைக்கு கிடந்த இடங்களிலே புல்லும் குறுக்கையும் நாணலையும் உண்டாக்க கர்த்தர் முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாம்பு ஊறுகிற இடம், தேள் ஊறுகிற இடம், கெட்டு போன உதவாத எல்லாராலும் அருவருக்கப்படுகிற வெறுத்து தள்ளப்படுகிற அதே இடத்துல ஆண்டவர் புல்லையோ அல்லேலூயா நொறுக்கையோ நாணலையோ அதே இடத்துல கர்த்தர் கொண்டு வர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இடம் விட்டு இடம் போகாத. இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, அந்த இடம் நல்லா இருக்கு போகாத. இந்த கோட்டு அந்த கோட்டு இந்த கோட்டுன்னு போகாத. அல்லேலூயா. இந்த வேலை அந்த வேலைன்னு போகாத. இருக்கிற வேலையில ஒழுங்கா இரு, இருக்கிற இடத்துல ஒழுங்கா இரு. கர்த்தர் இடத்துல ஒரு வழியை ஒப்புவிடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அது எவ்வளவு ட்ரை லேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாமே நெகட்டிவ் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். அல்லேலூயா. அழிப்பதும் அச்சுறுத்துவதும் அங்க இருக்கும். ஆனா பாசிட்டிவா ஒண்ணுமே இருக்காது. அந்த வனாந்தரத்துல நீர்க்காணலை கொண்டு வரும்போது அது எங்கே போச்சு என்று தெரியல. இதுவரை இருந்த நெகட்டிவ் எல்லாம் எங்கே போச்சு என்று தெரியாமலேயே அதற்கு பதில் பசுமையான புல், பலன் தரும் செடி, மகிழ்ச்சி தரும் நிழல் அங்கே இருந்து தோன்றும்படி செய்வார். That is God reason. Hallelujah. God will. Hallelujah. கர்த்தர் அதை நமக்கு செய்வாராக. இந்த வாரத்திலே கர்த்தர் அதை செய்வாராக. வாசிங்க. அது மாத்திரமல்ல, கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 43:19 நான் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காலத்தை நான் நடப்பிப்பேன். இதுவரை இல்லாத ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் ஒரு காலத்தை ஒரு காரியத்தை உங்கள் நடுவிலே செய்வேன் என்று சொல்கிறார். தேவன் இஸ்ரவேலின் பரிசுத்தரில் நாம் மகிழ பண்ணுவதற்காக கர்த்தர் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். முளைக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எதை முளைக்காவிட்டாலும் முளைக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கணும். 61ஆம் அதிகாரம் 11 எதை முளைக்க பண்ணுகிறார் என்றால் வறண்டு போன நிலத்திலே நீதியை முளைக்க பண்ணுகிறார், திருப்திப்படுத்துகிறார். வறண்ட நிலத்திலே நெருக்கப்படுகிற எளியவனுக்கு ஆண்டவர் தண்ணீரை வறண்ட நிலமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கைக்கு தண்ணீரை கொண்டு வந்து திருப்திப்படுத்துகிறார், முளைக்க பண்ணுகிறார். மக்கி போய் செத்து போய் இடத்தை உயிர்ப்பித்து எல்லாவற்றையும் வர செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீதியை வெளிப்படுத்துவார். 61ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வறண்டு போன நிலத்திலே நீதியை முளைக்க பண்ணுவீராக. Let justice bring forth. Hallelujah. வாசிங்க. பூமி தன் கூட்டுகளை விடுவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விடுவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆண்டவர் நீதியை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். உனக்கு வர வேண்டிய நீதியை கர்த்தர் செய்வார். அந்த நீதியை செய்யும் போது உன் வாழ்க்கை மகிழும். உன் வாழ்க்கை மகிழும் போது அதே வசனத்துல சொல்லுகிறார், உன்னை துதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உன்னை ஸ்தோத்திரிக்க பண்ணுவார். ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று அவருடைய நாமத்தை துதிக்க செய்வார். ஏசாயா 33:21 பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடைசியா சொல்லும்போது சொல்லுகிறார், அவரே ஆளா இருப்பார்,
அவரே நதியா இருப்பார், அவரே ஒரு ஸ்தலத்திலே திடனா இருப்பார். அல்லேலூயா. அவரே ஆறு, அவரே நதி, அவரே உனக்கு ஸ்தலமா இருந்து உன்னிடத்தில் பக்கபலமா இருப்பார். வாசிங்க ஏசாயா 33:21. ஏசாயா எல்லாம் சேர்ந்து வாசிங்க பாப்போம். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. பாருங்க, இந்த வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. அவரே நதியா இருப்பார், அவரே நதியா இருப்பார், ஆறுகளா இருப்பார், அவரே செழிப்பா இருப்பார், அவரே நம்ம கூட இருந்து நம்முடைய நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பா இருப்பார். மாத்திரமல்ல, அவரே நம்முடைய வாழ்க்கையில திடனா இருப்பார். அல்லேலூயா. கொடுக்க வேண்டியதை கொடுத்து அதை நடத்த வேண்டிய விலையில உன்னை நடத்துவதற்கு நெகட்டிவானதெல்லாம் எடுத்து போட்டு பாசிட்டிவா உன் உள்ளத்துல சில காரியங்களை கொடுப்பதற்கு ஒரு வலது பக்கத்துல நிழலா இருந்து உன்னை திடப்படுத்துவார். இதுல 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், இந்த 4 வசனத்தையும் வீட்டுல போய் வாசிங்க. இப்ப அந்த ட்ரை லேண்டா இருந்தது, அந்த ட்ரை லேண்ட்ல தண்ணீர் வந்தது, தண்ணீர் வந்தது, திருப்தியாச்சு. அவனுக்கு நீதியை செய்தார், அவன் ஸ்தோத்திரித்தார். மங்கி போயிருந்த வாழ்க்கையை புதுப்பித்தார். மங்கி போன வாழ்க்கையை புதுப்பிப்பது மாத்திரமல்ல, புல் பூண்டுகள் நாடெல்லாம் உருவாக்க செய்தார். அது ஒரு பெரிய ஒரு செழிப்பான இடமாய் வந்தது. ஆறுகளாய் தேவனாய் இருந்தார், நதிகளாய் ஆண்டவரே இருந்தார். அப்பொழுது இந்த தேசத்துக்கு வருவோம் என்று ஒரு செல்வந்தன் என்ன பண்ணுகிறார், ஒரு போட்டை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வருகிறார். இந்த 4 வசனத்துல இருக்கு, வீட்டுல போய் பாருங்க. அந்த போட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவனால அந்த நதியில மீள முடியல. உடனே அவன் ஸ்டீமை எடுத்துட்டு கொண்டு வருகிறான். அதுல நன்மையும் பொருட்களையும் விற்று இங்க இருக்கிற ஜனங்களை கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், அந்த போட், அந்த ஸ்டீம் ஷிப்ல அவன் அப்படியே வருகிறான். வரும்போது அந்த படகு தத்தளிக்கிறது. தத்தளிக்கும் போது அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் நினைத்தான், இதுல இருக்கிற பொருட்கள், இதுல இருக்கிற நன்மையான காரியங்களை வைத்து இந்த நிலத்தை கொள்ளையடிக்கலாம், இவர்களை கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி பெரிய செல்வந்தன் அந்த படகுல வரும் பொழுது அவன் நினைத்தான். ஆனால் அந்த படகு தத்தளிக்கும் போது அவன் செயல்படாமல் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி விடுகிறான். ஆனால் அந்த படகுக்குள்ள இருந்ததான நன்மையான பொருள், செழிப்பான பொருள், அந்த ஆசீர்வாத பொருளை கர்த்தர் யாரை பயன்படுத்தி எடுக்கிறார் என்றால், வாசிங்க ஏசாயா 33:23. வாசிங்க, இந்த வசனத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 33:23. உன் கயிறுகள் தளர்ந்து போகும், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமல் போகும். அப்பொழுது ஏசாயா 33:23. வாசிங்க. கயிறுகள் தளர்ந்து போகும், கயிறுகள் தளர்ந்து போகும், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமல் போகும். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். யார் கொள்ளையடிப்பா? யார் அந்த நன்மையான பொருளையும் ஆசீர்வாத பொருளையும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறத கொள்ளையிடுவாங்கன்னு சொன்னா, கை இல்லாத ஆளு, கால் இல்லாத ஆளு, சப்பானிகள் கொள்ளையிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அர்த்தம் சொல்கிறேன். நெருக்கப்படுகிற எளிவன் ஒன்றும் செய்ய முடியாமல், ஒன்றும் செய்ய விடாமல் இருக்கும் நேரத்தில் என் தேவன் வறண்ட நிலத்தில் நீர்க்கால்களாய் ஆகும்போது என்ன செய்கிறார் என்றால், மிகவும் பலவீனமான ஆளை வைத்து மிகவும் பலம் பொருந்திய ஆளை வெட்கமடைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் God will use the weakest person to save mighty man. அல்லேலூயா. மிகவும் பலவீனனை வைத்து சத்ருவின் கொள்ளைகளை கொள்ளையிட என் தேவன் செய்கிறார் என்றால், உன்னால் முடியவில்லை, உன் சூழ்நிலை செய்ய விடவில்லை. அப்படிப்பட்ட உனக்கு நான் வறண்ட நிலத்திற்கு நதியாக இருக்கும்போது சாதித்து விடுவேன் என்று பலவான் வரும்போது பலவீனனை வைத்து அவனை வெட்கப்படுத்துகிற கர்த்தர், ஒரு எளியவனை வைத்து வெட்கப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருப்பார். ஏன் அதை செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நியாய பிரமாணி. அல்லேலூயா. கர்த்தர் நியாயாதிபதிகள் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ராஜா. You are my savior, you are my judge, you are my king. அவர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களை நீரை மாற்றி நமக்கு தருவது மாத்திரமல்ல, அவரே நமக்கு தைரியமும்
காலங்களிலே அவரே நமக்கு திடனாயிருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார், வல்லமை உள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். சிம்பிள். உங்களை கமிட்மெண்ட் பண்ணணும், அர்ப்பணிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த நல்ல காரியத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் திடனாய் கான்ஃபிடன்ஸ் அண்ட் கரேஜ், தைரியத்தையும் நம்பிக்கையை கொடுத்து அவரே நதியாக, அவரே ஆறாக இருந்து எவ்வளவுதான் மங்கி போன வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலேயே கர்த்தர் நீரை கொண்டு வந்து அதுக்குள் ஒண்ணுக்குமே உதவாத வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையை கர்த்தர் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் பொழுது அதே வாழ்க்கையை புல்லும் பூண்டும் நானும் உழைக்கும்படியாக செழிக்க வைத்து ஆண்டவர் திருப்தியை கொடுத்து, ஆண்டவர் நீதியை விளைவித்து, நீதியை வர வைத்து, உன்னை துதிக்க வைத்து, அல்லேலூயா, பெரிய செல்வந்தன் உன்னை கொள்ளையாக வரும் பொழுது சப்பானியா நீ இருக்கலாம், கை கால் இல்லாதவனாய் இருக்கலாம், உன்னை கொண்டு அவனை வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். சிம்பிள் உண்மை, அல்லேலூயா, கீழ்ப்படி, அர்ப்பணி, கர்த்தரிடத்துல காத்திரு, ஆண்டவர் பலன் பெற உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தர் திடனாயிருக்கிறார். இந்த வாரத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. இந்த வாரத்தில் அதை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாராக.